தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எபிரேயர் 12:4. பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை ஆண்டவர் இயேசு எப்படி மேற்கொண்டார்? அப்படியான ஒரு பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளின் இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று தெளிவுபடுத்தப்படுகிறது. பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். சிலுவையை சுமந்து வெற்றி கொண்டிருக்கிறார், வெற்றி கண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கின்ற, கடந்து வருகின்ற பாவமான சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட மனநிலையோடு, எப்படிப்பட்ட உணர்வு உளநிலையோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம், கடந்து வருகிறோம். பாவத்திற்கு எதிரான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது நம் ஆண்டவரை கண்களுக்கு முன்பாய் வைத்துக் கொண்டு முதலாவதாக தன்னுடைய பலவீனத்தை ஒருவர் உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே இதிலிருந்து என்னை மீண்டு வரச் செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு, உறுதிப்பாட்டோடு பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, பலவீனங்களை நினைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாம் போராடுகின்ற பொழுது ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்வில் தன்னுடைய அருளை, தன்னுடைய இரக்க பெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் புகுத்தி நம் எல்லோரும் முதிர்ச்சி அடைகின்ற விதத்திலே, முதிர்ச்சி அடைந்து பாவத்தை எளிதாய் வென்று விடுகின்ற விதத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பலவீனம் உமக்கு தெரியும். என்னுடைய இயலாமைகள், என்னுடைய தாழ்நிலை, என்னுடைய புறக்கணிக்கப்பட்ட நிலை, எளிதாய் பாவத்திற்கு விழுந்து விடுகின்ற நிலை உமக்கு தெரியும். ஆண்டவரே, அந்த நிலையை, என்னுடைய வளர்ப்பினை, என்னுடைய இப்படியான பாவ நிலையை, பாவத்திற்கு எளிதாய் விழுந்து விடுகின்ற அந்த நிலையை உம்மிடத்தில் காணிக்கையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் அதனை பரிசுத்தப்படுத்துவீராக. பரிசுத்தப்படுத்தி உமது அருள் இரக்கத்தினாலே என்னை நிறைத்து, என்னை நிரப்பி ஆசீர்வதித்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்னை தகுதிப்படுத்துவீராக, என்னை பலப்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.